ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி லாஸ்ட் கொஞ்ச நாளாவே பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை ஒரே பிரச்சனை மக்களே. எடுத்து வைக்கிற ஐடியாலாம் ஒரே பிரச்சனையா வருது. ஸோ என்னோட சேனலோட கூகுள் ஐடி லாக் ஆயிருச்சு. ஸோ புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போட்டா, ஐயோ! பயங்கரமா பிரச்சனையாக்குது மக்களே. சரி விடுங்க என் சொந்த கதை, சோக கதை எதுக்கு? கட் பண்ணா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல நடந்து காட்டுறாங்க. நம்ம சியாஜு மரத்து மேல போய் குரங்கு மரத்த தொத்திட்டு இருக்க, அந்த இடத்துக்கு லூசி வந்து தம்பிய காப்பாத்திருமா, அப்படியே எங்க அக்காவையும் காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு, டேய் உங்க அக்காவ காப்பாத்துனா என் கை அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இங்க பாரு சியாஜு மெதுவா இறங்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி வா நான் உன்ன புடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி லூசி சொல்லிட்டே இருக்கேன். என்னால புடிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதாவது சியாஜு லூசி மேலேயே போய் பொத்தக்கட்டின்னு விழுந்துருவா. விழுந்துட்டு அப்பாடா உயிரோட தான் இருக்கேன் நான் ஒண்ணும் சாகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். நம்ம லூசி வந்துட்டு நீ சாகலம்மா உன்ன அப்படி புடிச்சிட்டு இருந்தா நான் செத்துருவேன். மரியாதையா மேல இருந்து எந்திரி அப்படிங்கிற மாரி லூசி சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ சியாஜுவ குடுகுடுன்னு எந்திரிச்சு ஓடி அவன் தம்பி கிட்ட போய் எதுவும் அடிப்பில்ல இல்லன்னா ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நல்லா இருக்கான். இங்க பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட நீ எனக்கு இன்னும் சொல்லல அப்படிங்கிற மாரி லூசி சொல்ல, அவன் வந்துட்டு நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ ஜாஸ் வந்துட்டு அக்கா ஹெல்ப் பண்ண தேங்க்யூ சொல்லுங்க அப்படின்னு உடனே இவளுக்கு காட் ஆக ஆரம்பிச்சது. டேய் உன்னாலதான்டா இத்தனை பிரச்சனையும், நீ அமைதியா வீட்ல இருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவன் குடுகுடு ஓடி சியாச்சு பின்னாடி ஒழிச்சிட்டு, இல்ல இல்ல எனக்கு தெரியும் எங்க அக்கா யாரையோ பப்பி லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் என்ன துரத்திட்டு வந்தேன், நீ தான் உன் தப்பு அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குனு லூஸ் வந்துட்டு இரு இரு என்னது உங்க அக்கா லவ் பண்றாளா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா என் அக்கா யாரோட யூனிஃபார்மே துவைச்சிட்டு இருந்தாங்க, நான் அதை கண்டுபிடிச்சேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நீ யூனிஃபார்ம் துவைச்சியா, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சியாச்சு வந்துட்டு முறைக்க ஆரம்பிச்சிடறா. அச்சச்சோ நம்மளோட யூனிஃபார்ம் தான் அவ துவைச்சாளா அப்படின்னு ரொம்ப லேட்டா தான் லூசி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஜாஸ் இருக்கான்ல அவன் பார்த்துட்டு, அப்போ நீங்க 2 பேரும் தான் பப்பி லவ் பண்றீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க தான் லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சியாச்சு வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை கூட்டிட்டு அப்படி போவா. ஸோ போகும்போது நம்ம லூசி இருக்கான் அவன் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் உன்னை ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்டுருந்தேன்ல, ஸோ நீ ஏதாவது யோசிச்சு பாரு வா, ஆக்சுவலி நான் உன்னை வற்படுத்தல பட் ஆனால் உன்னோட சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம செங்லாங் காட்டுறாங்க. ஸோ நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சியாஜுவும் அவரோட தம்பி வந்திருப்பாங்களா. ஸோ 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு இன்னைக்கு லூசி என்ன மீட் பண்ணா, ஸோ மீட் பண்ணி திருப்பி நீ ஸ்போர்ட்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அதுன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதாவது அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் எப்படியாவது ஓவரால் சாம்பியன்ஷிப் படிச்சிடணும்னு. ஆனா ஒவ்வொரு வருஷம் தோத்துக்கிட்டே இருக்கும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சியாஜுக்கு வந்துட்டு நீ நினைக்கிறியா நான் நல்லா ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படி சொல்ல வரல நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஸோ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செங்லாங் சொன்னது. இதை கேட்டு சியாஜ் வந்துட்டு அப்போ நீ நான்லாம் ஒன்னா தான் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நம்ம எல்லாம் ஒன்னா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி செங்லாங் சொல்லிடுறான். இதை கேட்டோட சியாஜுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவா. ஏன்னா இவளுக்கு தான் செங்லாங் ரொம்ப பிடிக்குமே. ஸோ அப்படியே கட் பண்ண ஈவினிங் காட்டுறாங்க லூசி வேலையில் நின்றுட்டு, அதாவது நம்ம சியாஜுக்காக வெயிட் பண்ணிருப்பான். அந்த இடத்துக்கு பாவம் வந்து மச்சானே யாருக்கு வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படித்தான்டா ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது, டேய் நானும் அவளுக்கு என்னென்னமோ ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன், பட் அவ எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, அதாவது அது மட்டும் பத்தாது மொத்தம் புள்ளைங்கள புகழ்ந்து பேசணும். அதாவது நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப தைரியமான பொண்ணு, இப்படிலாம் பேசினாலும் அவங்களாம் கேட்பாங்க அப்படின்னு. டேய் இங்க பாரு அவங்களுக்கே தெரியும்டா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு, ஸோ அதெல்லாம் பண்ண சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்ப நீ என்னமோ பண்ணு போ அப்படின்னு போவானா. சரி சரி இரு இரு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு, சரி எங்கே சொல்ல பார்ப்போம், இங்க பாரு நான் சொல்லிக் கொடுத்தா அப்படியே திருப்பி கரெக்டா சொல்லணும் அப்படின்னு உடனே நம்ம லூசி வந்து சொல்லுவா, சியாஜு நீ வந்து ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, நான் இப்படி சொல்லுவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல, பட் ஆனா தயவு செஞ்சு நீ இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்காக இதை ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டு, டேய் டேய் டேய், ஒரு நிமிஷம் இரு இரு, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குனு பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து அதுல இருக்க தண்ணியை அதாவது கண்ணீர் வர மாதிரி ஊத்திக்குவானா. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, அதாவது இங்க பாரு பிள்ளைங்களுக்கு பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதான் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படின்றதுக்கு, உண்மையாடா சரி கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி என்ன பண்றா, அந்த வாட்டர் பாட்டில தண்ணி எல்லாம் எடுத்து இவன் கண்ணீர் வர்ற மாதிரி அப்படி கண்ணில எல்லாம் விட்டுக்கிட்டு, சரி இது ஒர்க் அவுட் ஆகும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லி பாவம் சொல்லிடுவானா. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம இவன் இருக்கான செங்கலாங்க அவன் வருவான். வந்துட்டு, டேய் என்னாச்சு ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ வேற ஏன்டா, சரி சரி வா நீ வந்து லைன் ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஸ் என்ன பண்ணுவான், செங்கலாங்கையும் சேர்த்து லைன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடான். அம்மா யாருக்காக வெயிட் பண்றீங்க, ஓ சியாச்சுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம செங்கலாங் சொல்லிட்டு, இங்க பாரு அவ ஆல்ரெடி எப்பயோ கிரவுண்டுக்கு போயிட்டா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட நம்ம லூசிக்கும் சரி பாவுக்கும் சரி, என்னது அவ கிரவுண்டுக்கு போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா வாங்க நம்மளும் போலாம் அப்படின்னு சொன்ன பிறகு, சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு 3 கிளம்பி போறானுங்க.
அதாவது இவ்ளோ நேரம் இவனுங்க போட்ட ட்ராமா எல்லாமே மொத்தமா வேஸ்ட்டா போச்சு. ஸோ இப்படியே கிரவுண்டுக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல சியாச்சு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ரன்னிங் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு ஒரே ஹேப்பியா போயிரும். நமக்கு தான் வெற்றி அப்படிங்கிற மாரி இவன் குடுகுடுன்னு ஓடி போய், இந்த மாரி "நீ வர்றதானே?" அப்படின்னு சொல்லி நம்ம லூசு ஒரு மாரி ஆர்வமா கேட்க, நான் வர்றேன். ஏன் எனக்கு பதிலா வேற யாராவது ஆள் எடுத்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல. நாங்க யாரையுமே எடுக்கல. நீ தான் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள்ல நம்ம சியாச்சோ வந்து லூசியோட டீ ஷர்ட்ட கொண்டு வந்து குடுக்கும்போது பாவம் பார்த்தானாம். "ஏய் உண்மைய சொல்லுங்க. நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க தானே?" அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது லூசிக்கு டென்ஷன் ஆயிடுது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுடா அப்படி தொரத்தி தொரத்தி அடிப்பானா. இவன் பாவம் போய் கரெக்ட்டா கிளாஸ் சார் இருக்கார்ல, அவரு மேல போய் விழுந்துருவான். அவ்வளவுதான் போச்சு போ மாட்னோம் அப்படின்னு சொன்னோனே, "சார் ஏய் லூசி எங்க போற நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் இந்த சேர் மாரி செட்டப்ஸ் போடுவாங்கல்ல, அது மாரி நிக்க வச்சுர்றாரு. ஸோ இவரு போனோனே, ஐயோ! அந்த பக்கம் அப்படியே காலெல்லாம் ஒரு மாரி ஆயிருமா இவனுங்களுக்கு. ஸோ இவரு போனவரு கரெக்ட்டா பிடி சார கூட்டு வந்துருவாரு. ஸோ இவனுக்கு திருப்பி இன்ஃபார்ம் பண்ணி நிக்க ஆரம்பிச்சோனே, பிடி சார் கேட்டா அவரு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. இந்த மாரி ஒரே ஒரு தடவ மட்டும் விடுங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்காக தானே பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிடி சார் தான் முடிஞ்ச அளவுக்கு பேசி இது பண்ணுவாரு. ஸோ அவரு வந்துட்டு, "இங்க பாருங்கடா உங்களுக்காக உங்க கிளாஸ் சார்கிட்டலாம் என்னால பேச முடியாது. அந்த ஆளு சும்மாவே என்ன திட்டுன்னு திட்டுறான். இதான் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும். இந்த மாரிலாம் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இத கேட்டோனே, "ஓகே சார்" அப்படின்னு சொன்னவருக்கு லூசி இருந்துட்டு, "ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்குதுல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. சியாஜோ வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அங்க இருக்கவங்கலாம் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சியாஜு பயந்து கேட்க, பக்கத்துல பாவம் வந்துட்டு, "ஆமா ஜெயிக்கிறது கஷ்டம் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறான். "டேய் கொஞ்ச நேரம் வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி சியாஜு கிட்ட வந்து, "இங்க பாரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் செகண்ட் ஹாஃப். நம்ம கண்ணு எதிர்தமா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காட்டுறாங்க. அந்த பக்கம் பிரைஸ் எல்லாம் இருக்கு. அதாவது பேகு, பென்சிலு, சோப்பு பாக்ஸு அப்புறம் அந்த மாரி சின்ன சின்ன பொருள்லாம் இருக்கு. ஸோ இதுதான் பிரைஸ் அங்க. ஸோ இத பார்த்தோனே சியாச்சுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. "கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "இப்ப சொல்லு ஜெயிப்போமா மாட்டோமா?" அப்படின்னு இருக்கேன். "ஆமா கண்டிப்பா ஜெயிச்சிடணும்" அப்படின்னு அவளும் சொல்ல ஆரம்பிச்சுறா. ஆக்சுவலா இதுவும் கரெக்ட் தான் மக்களே. நம்ம ஒரு ஒரு ஒண்ணு ட்ரை பண்றோம்னா தோக்குறது செகண்ட் ஹாஃப், ஜெயிக்கிறது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் நம்ம அத கரெக்ட்டா செஞ்சாலே போதும். அதோட பலன் வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பீடி சார் வந்து, "டேய் ஏன்டா இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் இந்த ஒரே ஒரு தடவ மட்டும் விடுங்க. நாங்க சீக்கிரம் முடிச்சு கிளாஸ்க்கு போயிருவோம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "உண்மையாலே போயிருவீங்களாடா? சரி இங்க பாரு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்ட்டா போயிருங்க." அப்படின்ன பிறகு சரி இவனுங்களும் போய் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு ஆப்போனன்ட் ஒரு டீம் வருது. ஸோ ரொம்ப வருஷமா அந்த ஸ்கூலுக்கும் இவங்களுக்கு தான் காம்படிஷன் ஆகுது. ஸோ அவங்க வந்தோனே லூசி பார்த்து பயங்கரமா முறைக்க ஆரம்பிச்சுர்றான். ஸோ இவங்களும் போய் நிக்கிறாங்க, அவங்களும் நிக்க ஆரம்பிச்சுர்றாங்க. ஸோ நின்னுட்டு "எப்படி இருந்தாலும் நீங்க தோக்கத்தான் போறீங்க" அப்படிங்கிற மாரி அந்த பசங்க பெட் கட்டிட்டு போவாங்களா. ஸோ சியாச்சு முன்னாடி வந்து, "டேய் என்னடா பேசுறானுங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் பாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ரொம்ப வருஷமா இவங்களுக்கும் எங்களுக்கு தான் போட்டி. ஸோ இந்த தடவ யாரு ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறவங்க வந்து ஜெயிக்கிறவங்கள மாஸ்டர்ன்னு கூப்பிடணும். ஸோ அந்த மாரி நாங்க பெட் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. ஸோ இத கேட்டோனே சியாச்சுக்கு என்னடா இதெல்லாம் புதுசு புதுசா பெட் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துல லூஸ் வந்துட்டு, "சரி இந்தா காசு புடி, எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாச்சுவ அங்கருந்து அனுப்பி வச்சுர்றான். ஸோ அனுப்பி வச்சுட்டு, "இங்க பாரு இவகிட்ட எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்லாதீங்க. ஸோ இவ போய் எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்லாங்கிட்டயும், பாவ்கிட்டயும் நம்ம இது சீக்ரெட்டாவே வச்சுக்கலாம். இந்த பெட் விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சியாச்சு ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது, அந்த ஆப்போனன்ட் வந்து புள்ளைங்க இருப்பாங்கல்ல ஒரு டீம். அந்த புள்ளைங்க வேணுக்குன்னே சியாச்சுவ கால புடிச்சு தட்டி விட்டுருவாங்களா. ஸோ அப்படியே அவ கீழ விழுந்துருவா. விழுகும்போது அந்த ஜூஸ் எல்லாம் இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் புள்ள மேல கொட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த புள்ள மேல ஃபுல்லா கொட்டுனோனே, அந்த பொண்ணு பரவால்ல கொஞ்சம் காமா தான் பேசுது. "சாரி தெரியாம கொட்டிட்டேன்றதுக்கு" "இல்ல பரவால்ல இருக்கட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கும். "சரி நீங்க ஏதாவது வாஷ் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "சோப்பு தான் நம்மகிட்ட இல்லையே" அப்படிங்கிற மாரி இந்த இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்குமா. "ஓ! அப்படியா சாரி. சரி கவலைப்படாதீங்க. நாங்க கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணுவோம். ஸோ இதுல இங்க சோப் இருக்கு. ஸோ நான் அத உங்களுக்கு வாங்கி குடுக்குறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்லியிருந்திருப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து போயிருக்கும். ஸோ இப்படி போன பிறகு தான் தெரியுது சியாச்சு கால்ல பயங்கரமா அடிபட்டுருக்கும். நல்லாவே அது ரொம்ப பெயினா இருந்திருக்கும். ஸோ இவ போய் நம்ம லூசி கிட்ட சொல்லிர்லாம் இந்த மாரி அடிபட்டுச்சுன்னு சொல்லி போம்போது, அவன் குடுகுடுன்னு ஓடியாந்து, "ஆமா ஜூஸ் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுடுறான். "இல்ல நான் வரும்போது தட்டி விட்டு ஒரு பொண்ணு மேல கொட்டிட்டேன்" அப்படிங்கிற மாரி இவ சொன்னதுக்கு, "உன்ன ஒரு ஜூஸ் தானே வாங்க சொன்னேன். அது கூட உன்னால உருப்படியா வாங்கிட்டு வர முடியலையா? ஏன் நீ இப்படி பதட்டப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு பதட்டப்படலாம் படாத. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டே இருக்கும்போது, அதாவது நம்ம சியாஜு சொல்லாம தான் வந்திருப்பான். ஆனா லூசி ஒரு மாரி கான்ஃபிடென்ட்டா இருக்கான்ல, நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு ஒண்ணு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவன்கிட்ட நம்ம எப்படி அத சொல்றது அப்படின்னு சொன்னதுக்கு, "சரி நீ ஒண்ணும் பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம ஜெயிச்சிடலாம்" அப்படின்னு லூசி திருப்பியுமே கான்ஃபிடென்ட்டா பேச ஆரம்பிச்சுறான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு சியாஜுக்கு நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியாம, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா விளையாண்டுறலாம்" அப்படின்னு இவளுக்கும் வேற ஆப்ஷனே இல்லாம ஒரு ஒத்துக்க ஆரம்பிச்சுறா. ஸோ இப்ப சியாஜு லூசிக்காகவே அதாவது அவனுக்கு எப்படியாவது நம்ம ஜெயிச்சு குடுத்துரணும்னே விளையாட ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணா அங்க வந்து அந்த ட்ராக் இருக்குல்ல, ரிலே ட்ராக்ல காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம
செங்லாங் நிக்கிறான். ஸோ செங்லாங்கு அந்த பொண்ணு எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு செங்லாங் தான் பயங்கர ஸ்பீடா ஓடுறான். ஸோ அங்க இருக்கலாம் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஸோ செகண்ட் அந்த பொண்ணு கிட்ட போகுது. அந்த பொண்ணும் ஓரளவுக்கு ஓடுது. ஆனா அந்த செகண்டா போற அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் 3 பிளேஸ்ல தான் போக ஆரம்பிச்சுது. அவ போய் ஹீரோயினுக்கு குடுத்த பிறகு ஹீரோயினுக்கு கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுது. ஆனா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில பயங்கர ஸ்பீடா போய் செகண்டா போய் நம்ம ஹீரோ கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ அத வாங்கிட்டு நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ போய் வெற்றிகரமா ஜெயிக்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ இப்டி ஜெயிச்ச உடனே பயங்கரமா எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நம்ம சியாஜோ கால்ல பயங்கரமா அடிபட்டுருக்குமா, ஸோ அந்த இடத்துக்கு செங்லாங் வந்துட்டு, "ஆமா என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கால ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு அடிபட்டுருக்கும். ஸோ லூசி கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து, "சரி என்ன பார்த்துட்டு இருக்க? வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜோவ அலைக்கா தூக்கிட்டு, "வா ஹாஸ்பிட்டல் போலாம்னு" சொல்லி தூக்கிட்டு போயிருவான். ஸோ அப்படி கூட்டிட்டு போய் அங்க போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அவளுக்கு கால் பயங்கரமாவே அடிபட்டுருக்குமா. ஸோ டாக்டர் வந்துட்டு, "ஆமா இவ்ளோ கண்டிஷன்ல எதுக்கு ரன் பண்றீங்க? ஸோ இந்த மாரி பண்ணது ஓகே. பட் ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிருவாரு. ஸோ இப்படி போன பிறகு லூசி சரி, செங்லாங் சரி 2 பேருமே பார்த்து முறைக்க ஆரம்பிச்சுறாங்க. "உனக்கு ஒரு பிரச்சனைன்னா வாய் தொறந்து சொல்ல முடியாதா? அப்படியே ரிஸ்க் எடுத்து ஓடுன" அப்படின்னு சொல்லிட்டு லூசிலாம் கேட்க ஆரம்பிச்சோனே, "ஏய் சரி சரி போதும்டா 2 பேரும் திட்டுறத நிறுத்துங்க. ஸோ நம்ம தான் இப்ப வின் பண்ணிட்டோம்ல. ஸோ இத பத்திலாம் பேச வேண்டாம். ஸோ இப்ப நம்ம ஜெயிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி ஹாப்பியா பேச, "இருந்தாலும் நீ ஒரு அறிவில்ல, ஒரு முட்டாள்" அப்படின்னு சொல்லிட்டு லூசி திட்ட ஆரம்பிச்சுடுறான். செங்லாங் இருந்துட்டு, "சரி விடுடா நம்ம தான் ஜெயிச்சுட்டோமே" அப்படிங்கிற மாரி செங்லாங் சொன்னோனே, நம்ம சியாஸ் வந்துட்டு, "ஆமாமா நம்ம தான் ஜெயிச்சுட்டோமே சரி விடுங்க" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல ஆரம்பிச்சுறா. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாவம் வந்திருப்பானா, ஆக்சுவலி அவன் ஜெயிச்ச பிறகு அந்த பேக்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். இத பார்த்து சியாஸ், "டேய் பேக் எதுக்குடா வாங்குன? நான் சோப்பு தானே வேணும்னேன். நான் அந்த பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நான் சோப்பு வாங்கி குடுப்பேன்னு. இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜ் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க, செங்லாங் வந்துட்டு, "சரி நான் தான் லாங் ஜம்ப்ல இருக்கேன்ல, ஸோ நான் கவலைப்படாத நான் ஜெயிச்சு உனக்கு அந்த சோப்பு வாங்கி தரேன்" அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். ஸோ அதே மாரி இவன் சொன்ன மாரியே லாங் ஜம்ப்ல இவன் நல்லாவே ஜம்ப் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதுக்கு பிரைஸா சோப்பு குடுத்துருப்பாங்க. ஸோ அத கொண்டு வந்து சியாஜ்ட்ட குடுத்துட்டு, "சரி நான் போய் பாவம் என்ன பண்றான்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து ஓடிருவானா. சரி இப்படி போன பிறகு சியாஜ் கொண்டு போய் இத குடுத்துறணும் அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த பொண்ணே வந்தது. அதாவது அந்த கிரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்க பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு வந்து லின்னு. ஸோ அந்த பொண்ணு வந்து, "இந்த மாரி எனக்கு அந்த சோப்பு வேணும். எனக்கு தானே நீங்க ஜெயிச்சீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமாமா இது உங்களுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாச்சும் அந்த பொண்ணுக்கு குடுக்க ஆரம்பிச்சுடுறா. ஸோ குடுத்துட்டு இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு மிச்சம் இருக்கிற நம்ம லூசி, செங்லாங்கு, பாவ் எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் கிளம்பி போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லெட்டோ இருக்குல்ல அவ குடுகுடு